கான்டாக்ட்ஸ் ஓட்டி எத்தனை வருஷமா ஓட்டி? நான் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு 30 வருஷமாக இருக்குங்க. 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 6 வரும், 6 லிஃப்ட் அடிப்போம், இல்லை 7 லிஃப்ட் அடிப்போம். சப்போஸ் லாங் போவோம், வருமானம் வந்தாலும் வரனால ஏற்றுட்டு வாழ்வோம், அவ்வளோதான். ஏன்னா சக உறுப்பினர் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே வருமானம் எல்லாம் ஒரு அன்பாக இருக்கிறோம், அரவணைப்பாக இருக்கும், ஒத்துமையாக இருக்கும். முதல்ல எவ்வளோ ஓட்டிங்க, இப்போ எவ்வளோ ஓட்டுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு 1000 ரூபா சம்பளம் வரும். ஒரு 24 மணி நேரம் ஓட்டலாம். எங்கள் தேவைகளுக்கு ஏற்ற சம்பளம் வருது. அவங்க தேவைகளும் அதுக்கேற்ற மாதிரி வர கஸ்டமரும் வந்து ஒரு சில பேர் வந்து டிப்ஸ் கொடுக்குறவங்க இருக்காங்க. அது எங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாகும். அப்படி போகுது. நைட்லாம் கன்வென்ஸ் ஓட்டுவீங்க? ஆமாங்க ஐயா. வருமானம் வந்து நாங்கள் ஈட்டினோம் இல்லையா? குடும்பம் இருக்கான்னு கேட்டீங்க. அந்த குடும்பத்துக்கு உண்டான வருமானம் பார்க்கணும் இல்லையா? இங்கே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. லாக்டவுன் சரியான பாடம் கொடுத்தது இல்லையா? எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த கடனை நாங்கள் தான் வாங்கணும், நாங்கள் தான் அடைக்கணும். கடவுள் புண்ணியத்தில் அந்த உழைப்பை கொடுத்துருக்காரு ஐயா. இங்கே வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சொல்லலாம். எங்களுக்கு வருமானமே இல்லைனாலும் சந்தோஷம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் யாரோ நான் யாரோ, இவர் கூட சக ஓட்டுநர் தான். நாங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே இங்கே ஒற்றுமையாக இருக்கோம். எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வருமானம் இல்லாமல் நாங்கள் வந்து தொழில் செய்யணும். எங்களுக்கு போதிய வருமானம் இருக்குது, அதுக்கு உண்டான உழைப்பு உழைக்கணும். டிக்கெட் பண்ணுறது நாங்கள் வந்து இந்த ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் தந்து விட்டு வழியிலே உட்காந்துருப்பாங்க. ஒரு வயசானவங்க வந்தால் கூட டோர் தந்து விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. எங்கள் ஈவனில் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஒரு வயசானவங்க வந்தாலும் எது வந்தாலும் நைட் ட்ராவலில் இன்றைக்கி தான் வந்து இந்த சிசிடிவி, ரெண்டாவது வந்து சென்சாரு, இந்த கேமரா இதெல்லாம் வந்து நாங்கள் ஓட்டும் போதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்கள் வந்து பொறுப்பாக எடுத்து போயிட்டு எங்களோட சேவைகள் தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எங்கள் சேவைகள் என்னமோ சேவை மாதிரி தான். இப்போ என்னதான் காம்படிஷன் எங்களுக்கு உண்டான பார்ட்டிங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. இவ்வளோதான் சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் போகிறோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷனு, ரொம்ப லாங்காக போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 சம்பளம் கிடைக்கும். அவங்களுக்கு போனஸ் மாதிரி லாங் ரெண்டு கண்டினியூவாக போகிறது கிடையாது. போனோம்னா ஒரு போனஸ் மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு சாதா சாப்பாடு சாப்பிட்றோம், அன்னைக்குன்னா வந்து கொஞ்சம் பிரியாணி சாப்பிடுவோம். புரியுதுங்களா? இன்னைக்கு மத்தி மீன் வீட்டில் குழம்பு பார்க்குறோம், இன்னைக்கு கூட கொஞ்சம் 2 முட்டை சேர்த்து சாப்பிடலாம். இதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் நிலையானது ஐயா. இங்கே ஒற்றுமை தான் சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் காமிக்கிறேன். நான் எங்களுக்குள்ள நாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்குமோ அந்த ஒற்றுமையாக தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் வந்து, அதாவது என் குடும்பம் மாதிரி நாங்களும் வந்து அவங்களுக்கு உண்டான சேவையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்களோ இல்லையா, நாங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக போ. இன்னைக்கு வரையும் ஒரு இஷ்யூ கிடையாது, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. 10 வருஷத்தில் எந்த நைட் ஆனாலும் சரி, இன்னைக்கு எங்களை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அது எந்த ஒரு ஆந்திரா வந்தாலும் சரி, கர்நாடகா வந்தாலும் சரி, அவங்க சேஃபாக அவங்க வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வருவோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ வந்து எல்லாமே இருக்கலாம். அன்றைக்கே இல்லாத போதே அந்த வேலையை செஞ்சோம். இன்னைக்கு அந்த வேலையை வந்து தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது இவங்களால எங்களுக்கு வந்து விளம்பரம் தான் மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் வந்தாங்களோ பீக் ஹவர்ஸ் இவங்க சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு டிராஃபிக்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சராக அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ரெண்டாவது செம்ம மழை போயிட்டுங்க, கொஞ்சம் காத்தாகட்டும், நாங்கள் வந்து எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சே ஆகணும். ஏர்போர்ட்லேருந்து அதே வருமானத்துக்கு தான் போவோம், அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு பில் இருக்குது, கவுண்டர் இருக்குது, எங்கள் சேவைகள் தொடர்ந்து தான் இருக்குது. திடீர்னு வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓலாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 300 ரூபா போகிற இடத்துக்கு கூட 200 ரூபா பீக் ஹவர்ஸ்னு போடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. பீக் ஹவர்ஸ் ஆனாலும் சரி, மழை வந்தாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, நாங்கள் போய் தான் ஆகணும். போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அவங்கள நாங்கள் இங்கே ஏர்போர்ட்ல இருந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அவங்க வந்து வாடகை வந்துட்டு வீடு எனக்கு சொந்தம்னா விட்டு கொடுத்துருவீங்களா? நீங்கள் 10 வருஷமா நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், ஓனர் இருக்காங்க, அவங்க வாடகைக்கு வராங்க. இன்னைக்கு வாடகைக்கு வந்திருக்கேன், இது எங்கள் வீடுன்னா விட்டு கொடுக்க முடியுமா? சொந்தம் கொண்டாட முடியுமா? எங்களுக்கு கொடுக்கறது கொடுத்துருந்தான் யாருக்கா? ஒரு பூக்கடை வச்சா அதுக்குண்டான வருமானம் கடவுள் கொடுப்பாரு. 10 பூக்கடை வச்சா அதுக்கு உண்டான வருமானம் கடவுள் கொடுக்க தான் செய்யறாரு. இன்னைக்கே வந்து நாங்களும் வந்து பரதை ஏற்றுன்னு போயினே இருக்கோம். அவ்வளோதான்.